அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 9/4/2026 பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 6 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சம்பிரதாய விழாக்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு பதட்டம் மற்றும் உங்களுக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு. உங்கள் துணையின் மீது தவறான ஒரு கருத்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவுக்கான சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சற்று கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை மற்றும் உறுதி அவசியம். உங்கள் அன்றாட நிகழ்வுகளில் விழிப்புணர்வு தேவை. பணியிடத்தில் மிதமான பலன்கள் காணப்படும். அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் குடும்ப பிரச்சனை ஒன்றை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேண முடியும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, புதிய மனிதர்களுடன் கலந்துரையாடுவீங்க. புதிய நண்பர்களை பயன்படுத்தி கொள்ள இன்று உகந்த நாள். அனுபவபூர்வமான பாடம் இதன் மூலம் நீங்கள் கற்கலாம். கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். நேர்மையான அணுகுமுறை பணியில் உங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகும். குடும்பத்துடன் வெளியில் செல்வதன் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும். இன்று மன வலிமை உங்களுக்கு அதிகம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குறைந்த முயற்சி இன்று வெற்றியை பெற்றுத்தரும். பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்களின் செயல்திறன் சக பணியாளர்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை பயன்படுத்தி கொள்வீங்க. நீங்கள் இருவருமே நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் பயன்படுத்தி கொள்வீங்க. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, கடினமான சூழ்நிலை காணக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளில் நீங்கள் சீரான ஒரு நிலையை பாதிக்கக்கூடியதாகவும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும். தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனை சமாளிக்க வேண்டியும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படலாம். நல்ல பலன்கள் காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்காக சில தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எனவே திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும். சோர்வு காரணமாக நீங்கள் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்கள், இன்றைய சூழ்நிலைகளை கையாள பொறுமை அவசியம். அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு.
பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் சிக்கல்கள் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இது உறவின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய வகையில் இருக்குது. அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, மன வலிமை நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகை காரணமாக இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படலாம். பணியிட சூழல் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது. நீங்கள் நேர்மையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகும். உங்களுடைய துணையிடத்தில் நீங்கள் அன்பாக வெளிப்படுத்துவீங்க. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஊக்கத்தொகை வகையில் பணவரவு காணக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. இன்று திட ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகள் அடைய இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை நீங்கள் வைத்திருப்பது நல்லது. இன்று திறமையாக செயலாற்ற அனுசரணையான அணுகுமுறை தேவை. பணியில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. எனவே பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு உறவு பிணைப்பு பாதிக்கப்படும். நிதி நிலைமை அபாரகரமாக இருக்குது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக இருப்பதன் மூலம் நன்மை காணலாம். பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்த இயலாத ஒரு நிலை காணப்படலாம். உங்களின் அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாது. எனவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதன் மூலம் தவிர்க்கலாம். அதிக செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பண இழப்புகள் காணப்படுகிறது. எனவே கவனமாக பணத்தை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அமைதியாக இருப்பது நல்லது. அதிக பணிகள் காணப்படலாம். திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க. இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படலாம். நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது. தேவையற்ற செலவுகள் இடும். பணத்தை சாதுரியமாக கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு. பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலுமே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படுகிறது. கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு ஏற்படும். உங்களிடம் காணப்படும் மன திருப்தி காரணமாக இன்று மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இன்று சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம். சிறப்பான செயல்திறன் மூலம் பணியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை காணப்படும். பணியின் மூலம் கூடுதல் நல்ல பலன்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. சிறந்த தொடர்பு கொண்டிருப்பீங்க. இதனால் அன்பு மகிழக்கூடிய வகையில் இருக்குது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குது. மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.